எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேர் செந்தில்குமாருங்க. திருப்பூர் ஒக்கினாவா டீலருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறையா பார்த்தீங்கன்னா வண்டி நிறையா ஃபயர் ஆகுது அப்படின்னு கஸ்டமர் மத்தியில் நிறையா பயம் இருக்குதுங்க. அந்த ஃபயர் ஆகிறதுக்கு உண்மையான காரணம் என்ன, லித்தியம் பேட்டரி வந்து என்னென்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத நான் கொஞ்சம் இப்போ தெளிவாக சொல்கிறேங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும், உங்கள் காஸ்ட்டும் சேவிங் ஆகும், எல்லாத்துக்கு மேலே உங்களை விலை மதிப்பில்லாத உயிர் மிச்சமாகுங்க. உயிர் தான் முக்கியங்க நம்மளை பொறுத்தளவுக்குங்க. பேட்டரி வந்து ஃபயர் ஆகிறதுக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து ஓவர் டெம்பரேச்சர் ஆகிறதுனால தான் பேட்டரி ஃபயர் ஆகுதுங்க. என்ன சமயத்தில் பேட்டரி ஓவர் டெம்பரேச்சர் வரும்னாங்க, மெயின் ரீசன் வண்டி நீங்கள் எப்போவுமே எந்த பேட்டரியாக இருந்தாலும் சரி, உங்கள் செல் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரிங்க, வண்டியாக இருந்தாலும் சரி, வண்டி நீங்கள் சார்ஜ் போடுறப்ப ஃபுல்லாக ஹீட் ஆகும், டிஸ்சார்ஜ் பண்ணாலே ஹீட் ஆகும். நம்ம எப்போ சார்ஜ் பண்ணுறோம், எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறோம்னா, நீங்கள் வண்டி சார்ஜ் போடுறது நார்மல் வீட்டில் சார்ஜ் போடுற சார்ஜிங்க, டிஸ்சார்ஜிங் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, பேட்டரிலேருந்து கரண்ட் வண்டி கிட்டத்துக்கிறது டிஸ்சார்ஜுங்க. இந்த 2 டைமில் பேட்டரி ஹீட் ஆகும். இதுக்கு எப்படி நம்ம பராமரிக்கணும்னாங்க, எப்போயும் வண்டி நிறுத்தினீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு சார்ஜ் போடாதீங்க, நிறுத்தி அரை மணி நேரம் கழித்து சார்ஜ் போடுங்க. ஏன்னா அந்த பேட்டரிக்கு டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சி சூடு குறைஞ்சுங்க, பேட்டரி வந்து நார்மலாக குளிர்ந்த பொசிஷனுக்கு வந்துடுங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் வண்டி சார்ஜ்லேருந்து ப்ளக் ஆஃப் பண்ணி பிடிங்கி விட்டோடனே வண்டி எடுத்துகிட்டு போக வேணாம். அதே அரை மணி நேரம் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த 2 தான் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஃபஸ்ட்டு ரீசனுங்க. அடுத்த ரீசன் இது 2 தான் பேசிக் ரீசன். இது 2 தான் முக்கிய காரணங்க. அடுத்தபடியான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, சடன் ஆக்சிலரேஷன் என்ன சொல்கிறதுங்க, டக்குன்னு எடுத்துனையும் சடனாக முறுக்கிறது. என்றைக்குமே வண்டி அப்படி நம்ம முறுக்கக்கூடாதுங்க, அது கிராஜுவலாக முறுக்கணும்பாங்க. வண்டி போன போக்கில் நம்ம வேகம் அதிகப்படுத்தினோம்னா பேட்டரி ஹீட்டு குறையுங்க, வண்டிக்கு லைஃப் அதிகமாக இருக்கும். இது பெட்ரோல் வண்டியாக இருந்தாலும் சரிங்க, எலக்ட்ரிக் வண்டியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இது தாங்க ஒரு காமன் ஃபேக்ட்டுங்க. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா, முடிஞ்சளவு பகல் நேரத்தில் வண்டி வந்து வெயிலில் நிறுத்தாதீங்க, நல்ல இந்த மாதிரி இடத்துல நிறுத்திக்கிங்க. வெயில் நிற்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி சூடாகும், டிஸ்சார்ஜ் ஆகல ஓவர் ஹீட் ஆகுதுங்களா நிறைய இந்த ஃபயர் இன்சிடென்ட்லாம் நடக்கிறது காரணங்க. அப்புறம் நீங்கள் வண்டி சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் லித்தியம் பேட்டரிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைம் 3 to 4 மணி நேரம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எக்காரணத்தை கொண்டு அந்த குறிப்பிட்ட அளவுக்கு டைமுக்கு மேலே நீங்கள் வண்டி சார்ஜ் போடக்கூடாது. 3 மணி நேரம் சார்ஜ்னா 3 மணி நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. 4 மணி நேரம் சார்ஜ்னா 4 மணி நேரத்தில் வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் ஓவர் டிலே கட் ஆஃப் டைம் கொடுக்கல என்ன ப்ராப்ளம் வரும்னா, நீங்கள் வண்டி ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் சார்ஜர் ஆட்டோ கட் ஆஃப்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கும் சார்ஜர் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்ச கரண்ட் உள்ளே போய்கிட்டு கம்யூனிகேட் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த கரண்ட் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரங்களே பிரச்சனை இல்லைங்க. இது கண்டிப்பாக நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் விட்றீங்கள, பேட்டரி வந்து ஓவர் சார்ஜ் ஆயிரும். ஓவர் சார்ஜ்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகுங்க. ஹீட்டானால் உள்ள லித்தியம் செல்ஸ் எக்ஸ்போசர் ஆகுங்க. அதான் பேட்டரி ஃபயர் ஆகணும்னா அடுத்த காரணமுங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா டைமர் சாக்கெட்னு சொல்லுவாங்க. அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 500-600 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. நீங்கள் பெட்டர் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 2 மணி நேரம் 4 மணி நேரம் செட் பண்ணிங்கன்னா 4 மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆயிருங்க. அது நீங்கள் எல்லாமே காமனாக அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து அடுத்தபடி இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற முக்கால்வாசி கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் எடுத்து ப்ராப்பராக இருக்கிறது இல்லைங்க. அது நம்ம இபி லைன்லேருந்து வர கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் வருங்க நிறையா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் கிரவுண்ட் எடுத்து இல்லைன்னா என்ன பிரச்சனைனாங்க, சார்ஜர் வந்து ஓவர் ஹீட் ஆகுங்க. சார்ஜர் ஓவர் ஹீட் ஆகுதுங்களே கண்டிப்பாக அந்த டெம்பரேச்சர் வந்து கரண்ட் வேரியேஷன் வரனால பேட்டரி ஹீட் ஆகுங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் வந்து 3 பின் கிரவுண்ட் எடுத்து இணைக்கப்படாத சார்ஜிங் சாக்கெட்டை யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் இதனால் சிம்பிளாக சொல்ல போனால் இபியில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்டே கொடுத்துருப்பாங்க, இபியில் வேலை செய்யறவங்களுக்கு பூராமே ஒரு சென்டென்ஸே இங்கே இருக்குங்க, எடுத்துடாட எமனையும் வெல்லுமாங்க. அது எந்தளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம சார்ஜருக்கு கிரவுண்ட் எடுத்துக்கிறது அவ்வளோ முக்கியங்க. நீங்கள் வந்து வாகனத்தை சார்ஜ் செய்கிறதுக்குங்க அந்த வாகனத்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட சார்ஜரில் மட்டும் சார்ஜ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட் இருக்கிற எல்லா சார்ஜரும் எல்லா பேட்டரியும் பார்த்தீங்கன்னா ஒரே வோல்டேஜ் ஒரே காமன்னது கிடையாதுங்க. 48 வோல்ட், 60 வோல்ட், 72 வோல்ட்டுன்னு நிறையா பலவிதமான பேட்டரிகள் பலவிதமான சார்ஜர் வருதுங்க. ஸோ அதனால் அந்த வாகனத்துக்கு என்ன சார்ஜர் கொடுக்குறாங்களோ அந்த சார்ஜரை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பரிந்துரைக்கிறது மற்ற சார்ஜரை நீங்கள் உபயோகப்படுத்த வேணாம். நீங்கள் வாகனத்தை சார்ஜ் செய்யும்போது முடிஞ்ச அளவுக்கு வண்டியை தனியாக வெளியே இருக்கிற மாதிரி பார்த்து சார்ஜ் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, வண்டி பக்கத்தில் வெடிக்கக்கூடிய தீப்பற்றக்கூடிய பொருள் எது பக்கத்தில் வைக்க வேணாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பைக்கு பக்கத்தில் நிறுத்துறது, ஒரு கேஸ் சிலிண்டர் வைக்கிறது, இந்த மாதிரி பொருட்கள் பக்கத்தில் வைக்க வேணாங்க. இதெல்லாம் என்னென்னா நமக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, நம்ம ஒரு சேஃபாக இருந்துக்கலாங்க. அப்படி நடந்தோம்னா இன்னும் உயிரை காப்பாற்றலாம், அவ்வளோதாங்க. நம்ம வாகனம் போனாங்கன்னு ஒரு வாகனம் திரும்ப நம்மளால் வாங்க முடியும், ஒரு மனித உயிருங்கிறது நம்ம திரும்ப வாங்க முடியாது, விலை மதிப்பெற்ற பொருள். தயவு செஞ்சு அதனால் யாரும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வெடிக்கக்கூடிய பொருள் எதுவுமே வாகனத்து பக்கத்தில் வைக்க வேண்டாங்க சார்ஜ் போடையில். அதாவது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வாகனத்தை திறந்த வெளியில் சார்ஜ் பண்ணுங்க. இன்றைக்கு வரைக்கும் நடந்த உயிர் பலியில் பார்த்திங்கன்னா இது நடந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, வாகனத்தில் தீப்பற்றி எரிஞ்ச தீயினால் யாருமே இறக்கல, இறந்ததோட புகையினால் மூச்சு திணறலில் தான் இறந்தாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாகனம் தெரிஞ்ச வழியில் வச்சு இது பண்ணிங்கன்னா உயிருக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்புங்க. அது காரணத்தை கொண்டு யாரும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாகனத்தை ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி ஓட்ட வேணாம் லித்தியம் பேட்டரி பொறுத்தளவுக்குங்க. ஏன்னா லித்தியம் பேட்டரி வந்து குறைஞ்சது 20% பேட்டரிக்கு கரண்ட்டு சார்ஜ் இருக்கணுங்க. நம்ம மொபைலே பார்த்தீங்கன்னா 5% வந்து வார்னிங் காமிக்கும். அதுமாதிரி நீங்கள் ஃபுல் சார்ஜ் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 டைம் கூட நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணி வண்டியை ஓட்டலாம்.
குறிப்பிட்ட அந்த கால இடைவெளியில் நீங்கள் ஒரு டைம் கூலிங் பீரியட் கொடுத்துருங்க. அது வண்டி எடுக்கிற மாதிரி 1/4 மணி நேரம், வண்டி சார்ஜ் பண்ணி 1/4 மணி நேரம் டைம் கேப் கொடுத்து எத்தனை டைம் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் பார்த்தீங்கன்னா வாகனத்தை வந்து நீங்கள் 20% கீழே சார்ஜ் குறையிற மாதிரி குறைக்க வேண்டாம். முடிஞ்சாலும் 50% சார்ஜ், பாதி சார்ஜ் இருக்கலே பார்த்தீங்கன்னா வண்டி நீங்கள் வாகனத்தை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அது தவறில்லை. வாகனமே ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது. இதை பற்றி விழிப்புணர்வு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வரணுங்க. நம்ம வீட்டில் எப்படி ஒரு கேஸ் சிலிண்டர் பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ நீங்கள், அந்த மாதிரி இதையும் நீங்கள் ஒரு பத்திரமா பார்த்து தான் பண்ணணும். நீங்கள் பெட்ரோல் வாகனமாகட்டும், எலக்ட்ரிக் வாகனமாகட்டும், எந்த வாகனமாக இருந்தாலும் நீங்கள் விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம உயிரை நாம் பாதுகாத்துக்க முடியும். உங்களுக்கு வண்டியில் வந்து சார்ஜ் எப்படி பண்ணுறது, வண்டியில் ஏதேனும் குறைபாடுகள், இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்களை வந்து அணுகவும், இல்லை எங்களுக்கு கால் பண்ணுங்கள், இல்லை நேரில் வந்து எங்களை பாருங்கள். அதை விடுத்துட்டு நீங்கள் மற்றவாறு வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாங்க, நம்ம எலக்ட்ரிக் வாகனத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேட்டரி மற்றதை யூஸ் பண்ணலாமா, யூபிஎஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது முற்றிலும் தவறானதுங்க. என்ன காரணம்னா, நம்ம வண்டியோட பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா 60 வோல்ட் 72 வோல்ட் ஹை வோல்ட் பேட்டரிங்க. பட் நம்ம யூபிஎஸ் யூஸ் பண்ணுறதுல 12 வோல்ட் பேட்டரிங்க. ஸோ இந்த பேட்டரி வெளியே எடுத்து நீங்கள் வேறு எதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்போசர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. அது என்னென்னா எக்ஸ்போசருங்கிறது நத்திங் பட் என்னென்னா உங்கள் பேட்டரி மட்டும் எக்ஸ்போசர் ஆகாது, பேட்டரி வீட்டுக்கு இபி லைனுங்க அத்தனை எரிஞ்சிரும். இது வந்து ரொம்ப தவிர்க்க முடியாத இழப்பாயிரும். தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க யாரும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.